அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே, நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை.
ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் வேகமுள்ளவனாய் இருக்கின்றேன், ஏனெனில் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் உன் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர். பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறைவார்த்தைகள் 16 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் என் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர்கள் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் எனும் பழைமொழியை சொல்லி, கப்பர்நாகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலில் தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர்.
ஆயினும் அவர்கள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை, சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபொழுது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. கடவுளுடைய ஞானமும் அறிவும் ஒரு மனிதரிடத்தில் இருக்கும்போது அந்த மனிதரிடையே மிக பிரகாசமாய் வெளிச்சமாய் ஒளி வீசுகின்றார். அதற்கு சிறந்த உதாரணமாய் இன்றைய நாளில் பவுலடிகளார் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பதை முதல் வாசகம் எடுத்து சொல்கிறது. கடவுளுடைய அன்பிற்கு உரியவர்களாக, அவரை இரக்கத்தை பெற்றவர்களாக நாம் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையும் கூட பல அதிசயங்களுக்கு, அற்புதங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இறைவனை வெறும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் மட்டும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அசைக்க முடியாத அவரின் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசம் மட்டுமே நம்மை அதிசயமான அற்புதமான மனிதனாக இந்த உலகத்தில் காண்பிக்கும். ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில்தான் மிக பெரும் அற்புதம், அதிசயம் நடந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை போன்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு, தூய்மையான மனதோடு, கீழ்ப்படிதலோடு ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடித்து வாழ்ந்தால், இறை விசுவாசத்தில் நிலைத்திருந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஒரு சாட்சியாக நிற்க முடியும். சாட்சிய வாழ்வு வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டுமென்று நினைக்கவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் மடமையாக கருதுபவற்றை, இந்த உலகத்தினால் புரிந்து கொள்ளாத சிலவற்றை, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதவற்றை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவர் புரிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர் நம்மை சாட்சியாக வைக்கக்கூடிய வல்லமை உடையவர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அத்தகையதொரு மனநிலையை பிரதிபலிப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய பெருமையாக கருதி கொண்டிருக்கிற ஒரு நிலை என்பது, கடவுளை அவர்கள் மிக மிக நெருக்கமாக அனுபவித்த அனுபவங்கள் தான். அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், கடவுள் என்பவர் எங்களுக்கு உரிமை உடையவர், நாங்கள் தான் கடவுளுடைய மக்கள். எங்களுடைய மூதாதையர்களான ஆபிரகாம், மோயிசன், தாவீது அரசர்,
எலியா இறைவாக்கினர், இவர்கள் எல்லோரும் ஆண்டவரோடு உறவாடியவர்கள், நெருக்கமாக இருந்தவர்கள். எங்களுடைய மூதாதையர்களை போன்றே நாங்களும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற பெருமிதம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருந்தது. அந்த பெருமிதத்தை ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் உடைப்பதை பார்க்கிறோம். நீங்கள் கடவுளுடைய மக்கள் என்று மார்த்தட்டிக் கொள்ளுகிறீர்கள். கடவுள் எங்களுடைய மூதாதையர் வழியாக பேசினார் என்று சொல்லி பெருமைப்படுகிறீர்கள், பெருமை பாராட்டுகிறீர்கள். ஆனால் என்று சொல்லி 2 உதாரணங்களை நற்செய்தியில் வெளிப்படுத்துவதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆனால் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லி அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். இந்த சீதோன் சாரிபாத் என்பது புறவினத்தார் வாழுகிற ஒரு பகுதி, இஸ்ராயல் மக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதி. இந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணை அடையாளப்படுத்தி கடவுள் அவர் மீது இரக்கம் காட்டினார். அந்த சாரிபாத்தின் கைம்பெண்ணை வாழ வைத்தார் என்று சொல்லுகிற போது, இந்த இடத்தில் புறவினத்து ஒரு பெண்ணுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டதையும் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டதையும் இந்த இடத்தில் நிறைத்து பார்த்தவர்களாய் இயேசுவின் மீது அவர்கள் மிகுந்த சீற்றம் அடைவதை பார்க்கிறோம். அதுபோலவே எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. 2வது உதாரணம். இந்த 2 விஷயமும் அவருடைய மனதை மிகவும் காயப்படுத்தியது, புண்படுத்தியது. அவர்களுடைய பெருமையை அது சீர்குலைத்தது. அதனால எப்பேற்பட்ட மனநிலையில் அவர்கள் ஆகிறார்கள் பாருங்க. இவற்றை கேட்டபோது அவர்கள் மிகுந்த சீற்றம் கொண்டார்கள். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தார். எவ்வளவு கோபம் அவர்களுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? அத்தகைய வெறுப்புணர்வோடு இயேசுவை அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். காரணம், அவருடைய பெருமையை ஆண்டவர் இயேசு தொடுகிறார். நீ பெருமை என்று சொல்லுவது, புகழினுடைய உச்சம் என்று சொல்லுவது, நாங்கள்லாம் கடவுளுடைய மக்கள், ஆனால் உங்களை விட சாதாரண ஏழை எளிய புறவினத்து மக்கள், அறியாதவர்கள் ஆண்டவருடைய அருளை அள்ளிச் செல்லுகிறார்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று மகிழ்கிறார்கள், கடவுளுடைய அற்புதமாய் அதிசயமாய் திகழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கடவுளின் மீது இருக்கின்ற எளிய விசுவாசம். பங்கு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பங்கு திருவிழாவில் ஏராளமான மக்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தியை, விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நிலையில் சிஎஸ்ஐ சபையைச் சேர்ந்த ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து, ஃபாதர், சென்ற வருடம் அன்னை மரியாளுடைய தேர் பவனி எங்களுடைய வீதியின் பக்கமாக வருகிற போது நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து ஒரு விண்ணப்பத்தை அந்த மாதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தோம். அந்த மாதா உடனடியாக எங்களுடைய கெஞ்சும் குரலுக்கு செவி கொடுத்து எங்களுக்காக பரிந்து பேசி அந்த விண்ணப்பத்தை பெற்று தந்தார். இதோ நாங்களும் எங்கள் குடும்பமும் சாட்சியாக இந்த மாதாவின் முன்பாக நிற்கிறோம். இந்த புடவையை மாதாவுக்கு காணிக்கையா இந்த வருஷம் அவங்க தேரில் வரும்போது போட்டுருங்க ஃபாதர் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாட்சிய வாழ்வு என் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய சாட்சிய வாழ்விற்கு தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ஞானிகளாக, அறிவாளிகளாக
நாம் மார்த்தட்டிக் கொள்வதல்ல பெருமை, மாறாக கடவுள் முன்னிலையில் எளிய உள்ளத்தோடு, தாழ்ச்சியான இருதயத்தோடு, தூய மனதோடு நம்முடைய முழு விசுவாசத்தை அவரின் பேரில் செலுத்தி வெளிப்படுத்தும் போதுதான் சாரிபாத்தின் கைம்பெண்ணை போல, சிரியாவின் நாமானை போல, அந்த CSI சகோதரியைப் போல ஒரு சாட்சியாக வாழ முடியும். நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். சாட்சிய வாழ்வின் வழியாக இறை ஆட்சியின் கருவியாய் வாழ்வோம். ஆமீன். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மாதத்தினுடைய முதல் நாள், இந்த ஆசீர்வாதமான நாளில் நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடி வந்திருப்பது எத்துணை மகிழ்ச்சி. ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இருக்கிற நேரம் இது. ஆண்டவர் திரு உடலாய் திரு இரத்தமாய் நம் மத்தியில் பிரசன்னமாகிறார். தூய ஆவியினுடைய வல்லமை இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இந்த காணிக்கை பொருட்களை ஆசிர்வதிக்கிற தருணத்தில், என் அன்பு உள்ளங்களே, நம்மையும் நம் குடும்பத்தையும் கூட ஆண்டவர் இயேசுவிடத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். தேவ அன்னையினுடைய திருக்கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள நம்மை முழுவதுமாக அனுமதிப்போம். இதோ நம் உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், தவறான இச்சைகள், பாவ வழி கொடுக்கின்ற பாவ செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே மன்னித்து நம் இதயத்தை, மனதை, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அது இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்குழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் திரு தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் தந்தையே. உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாவுடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நீதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமைதியின் தூதுவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம்.